வணக்கம். தமிழக அரசு துவக்க பள்ளிகளில் வழங்கியிருக்கக்கூடிய திறன் பலகை இன்டராக்டிவ் பிளாட் பேனல் பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த காணொளியில் காண்போம். நமக்கு டிஸ்பிளே ஆன் ஆன உடனே முகப்பு திரையில 4 ஐகான்ஸ் இந்த மாதிரி இருக்கும். முதலாவதா வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இரண்டாவதா ஒயிட் போர்டு இருக்கும், அடுத்ததா ஃபைல் மேனேஜர் இருக்கும், அப்புறம் அப்ளிகேஷன் இருக்கும். வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத நீங்க டச் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஏசரோட ஈஷேர் ஆப்பை நம்ம மொபைல்ல டவுன்லோட் பண்ண உடனே உங்க மொபைல்ல இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்காக இது நமக்கு இங்க இருக்கு. இரண்டாவதா இருக்கக்கூடியது இந்த ஒயிட் போர்டு. இது நம்ம பாடம் நடத்துவதற்கும் மாணவர்களுக்கு செயல்பாடு கொடுக்கறதுக்கும் நம்ம பெரும்பான்மை பயன்படுத்தக்கூடிய அந்த அப்ளிகேஷன் இந்த ஒயிட் போர்டு அப்படின்றது. மூன்றாவதா இருக்கக்கூடியது இந்த ஃபைல் மேனேஜர். இந்த ஃபைல் மேனேஜர் இந்த சிஸ்டமுக்குள்ள இருக்கக்கூடிய ஓஎஸ்ல என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கோ அதை நம்ம பிரவுஸ் பண்றதுக்காக. நான்காவதாக இருக்கிறது அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம ஓஎஸ்ல ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இதுல இன்பில்ட்டா நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸும் நமக்கு டிஸ்பிளே பண்றதுக்கான அந்த ஐகான் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது. இங்க நம்ம லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஆரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே இங்க ஒரு நமக்கு 6 ஐகான்ஸ் இருக்கு. இது குவிக் லான்ச் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிறது பேக் ஐகான். இது நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு போன உடனே மீண்டும் பழைய திரைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த பேக் அப்படின்ற ஐகானை நம்ம அழுத்தி தான் பின்னாடி வரும். ரெண்டாவது இந்த வீடு படம் போட்டிருக்கிறது ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ண அப்புறமும் பின்னாடி உங்களுக்கு இந்த முகப்பு திரை வரணும் அப்படின்னா இந்த ஹோம் அப்படின்ற ஐக்கானை நீங்க அழுத்தினீங்கன்னா ஹோம் ஸ்கிரீனுக்கு வந்துடலாம். அடுத்து இது மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ். நீங்க என்னெல்லாம் ரீசெண்டா ஓபன் பண்ணீங்களோ அதை உங்களுக்கு காமிக்கும். பெரும்பாலும் இந்த எல்லாமே ஓப்பன்ல இருக்கும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் கொஞ்சம் ஸ்லோவாகும். அதுக்கு நம்ம கிளியர் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். எதெல்லாம் ஓப்பன்ல இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த திறன் பலகையோட என்னெல்லாம் இணைச்சிருக்கோம், என்ன இணைப்புகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு என்ன விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத இந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் இதுல நீங்க எதை இணைக்கணுமோ அந்த இணைப்பை நீங்க கிளிக் பண்ண உடனே அந்த சோர்ஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு இங்க காமிச்சிரும். திரும்பவும் பேக் வரதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே பேக் அப்படின்றத கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வெளியில வந்துடலாம். சார், நம்ம பொதுவாகவே கரும்பலகை பயன்படுத்தி எழுதுறது உண்டு, கற்பிப்பது உண்டு. ஆனால் இந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி நம்மளால் ஏதாவது எழுதி காட்ட முடியுமா, விளக்க முடியுமா? அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். நிச்சயமா இதனுடைய மேஜரான யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட் போர்டு அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதை ஓபன் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கரும்பலகை மாதிரியே தான் உங்களுக்கு காட்சி அளிக்கும். இதை வெள்ளை நிறமா மாற்றணும் அப்படின்னா மெனுவை அழுத்தி நீங்க இதுல பேக்ரவுண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணி இதுல கலர் அப்படின்றத சூஸ் பண்ணி வெள்ளை நிறமா மாத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்டர்னல்ல பாத்தீங்கன்னா 4 வரி நோட்டோ அல்லது கட்டம் போட்ட நோட்டு மாதிரியோ அல்ல எழுத்துக்களை பயிற்சி பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இது மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. சமூக அறிவியல் பாடம் கற்பிக்கிறதுக்கு மேப் மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. நீங்க எதை வேணா பேக்ரவுண்டா நீங்க கிளிக் பண்ணி டச் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரூல் நோட் மாதிரி உங்களுக்கு இது வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரூல் நோட்டை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு தமிழாசிரியர் எழுத்துக்களை கற்பிக்கணும் அப்படின்னா இந்த ரூல் நோட்டை எடுத்துக்கிட்டு டா பா. இப்ப இதனுடைய அளவை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கி நம்ம இப்படி எடுத்துக்கலாம். மா. இந்த மாதிரி நம்ம எழுத்துக்களை எழுதி கற்பிக்கலாம். அடுத்து ஒரு ஆங்கில ஆசிரியர் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை 4 வரி நோட்டா நம்ம மாத்திக்கலாம். இங்கிலீஷ் நோட் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இருக்கு. இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு ஆங்கில எழுத்துக்கள் எழுதுவதற்கான இப்ப நம்ம எழுதுனதை அழிக்கிறதுக்கு இந்த கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே நமக்கு கிளியர் ஆகிடும். இப்படி நாம ஆங்கில எழுத்துக்களை எழுதி கற்பிக்கலாம். அடுத்து ஒரு கணித ஆசிரியர் எண்களை கற்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மேபி கட்டம் போட்ட நோட்டுக்கு பேக்ரவுண்டை மாத்திட்டு நம்ம எழுதுனதை கிளியர் பண்ணிக்கிறோம். கிளியர் ஆப்ஷனை கொடுத்துக்கிறோம். இப்ப எண்களை நம்ம எழுதுறதுக்கு இப்ப நம்ம வேற ஒரு நிறத்தை சூஸ் பண்ணிக்கிட்டு 1 2 3 4 இந்த மாதிரி எண்களை நம்ம கற்பிக்கிறதுக்கு இந்த கட்டம் போட்ட நோட்டை எடுத்து நம்ம எண்களை கற்பிக்கலாம். இதுல கூட்டல் கழித்தல் போன்ற எண் கணிதம் சார்ந்து நம்ம அடிப்படை செயல்பாடுகளும் இந்த நோட்டு புத்தகத்துக்கான பேக்ரவுண்ட் பயன்படுத்தி பண்ணலாம்.
நம்ம இப்ப 4 மாணவர்கள் ஒரே சமயத்துல கணக்கு போடணும் அப்படின்னா இதுல நம்ம மெனு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றோம். இதுல ஸ்பிளிட் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே நமக்கு இங்க 2, 3, 4 அப்படின்ற 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். 4 மாணவர்கள் எழுதணும் அப்படின்னா 4 அப்படின்றத கிளிக் பண்ணோடனே நமக்கு இங்க 4 ஸ்கிரீன்ஸா இது ஸ்பிளிட்டா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு பென்சில், எரேசர், கிளியர் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். இப்ப நமக்கு இங்க கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் கணக்கு கொடுத்திருக்கேன். இதுல நமக்கு ஆட்டோவா 2D ஷேப்ஸும் 3D ஷேப்ஸும் கொடுத்திருக்காங்க. அந்த ஷேப்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வரையறது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஷேப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதுல 2D ஷேப்ஸ் இருக்கு, லைன் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ஆரோ மார்க் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம ஃபில் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைச்சிரும். அதே ஷேப்ஸ்ல 3D ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணா நமக்கு இங்க 3D ஷேப்ஸ்ல பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு. நான் சிலிண்டரை எடுத்து நான் உங்களுக்கு சிலிண்டரை இந்த மாதிரி உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்க சொந்தமா வரையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பென் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதுல ரெகக்னைஸ் ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒரு சுமாரா ஒரு உருவம், இப்போ நான் சர்க்கிள் போட்டிருக்கேன், அது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப அழகா கிளியரா ஆயிடும். இதை யூஸ் பண்ணி நீங்க நிறைய பல்வேறு, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரையணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு சுமாரா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சா அருமையா அதுவே ஏஐ யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா உங்களுக்கு இப்படி கன்வெர்ட் ஆகிற அந்த அதிசயத்தை நீங்க பாக்குறீங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ஷேப்ஸ் 2D and 3D ரொம்ப அற்புதமா வகுப்பறையில பயன்படுத்தலாம். ஸோ நம்ம படங்களை வரையறதுக்கு ரெகக்னைஸ் ஷேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்த்தோம். அடுத்ததா இதே பென்ல போயிட்டு ரெகக்னைஸ் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்க எழுத்துக்களை எழுதும் போது டைப்டு ஃபார்மா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இதுல நிறைய விஷயங்களை டைப் பண்ணி மாணவர்களுக்கு சரியான எழுத்துக்களாக பண்ண முடியும். ஸோ இது சர்க்கிள் அப்படின்றத நான் CI or CLE அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு எழுத்துக்களை டைப்டு வெர்ஷனை எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி நீங்க லாங்குவேஜ் டீச் பண்றதுக்கும் மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் இந்த ரெகக்னைஸ் ஹேண்ட் ரைட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி சமூக அறிவியல் பாடத்தை சிறப்பாக கற்பிப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா சார்? நிச்சயமா எல்லா பாடத்துக்குமே இந்த திறன் பலகை மிகவும் பயனுடையதா இருக்கும். இதுலயே பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மெனு அப்படின்றதுக்கு போறோம். பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு இன்டர்னல்ல மேப், நம்ம சமூக அறிவியல்ல இந்த மேப் சொல்லி தரத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சமூக அறிவியல் சார்ந்த நம்ம தமிழகத்துடைய வரைபடமா இருக்கலாம், இந்தியாவினுடைய வரைபடம், எதை வேணாலும் நம்ம எடுத்துட்டு நம்ம இங்க மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தை மிக எளிமையா கற்பிக்கலாம். நம்ம மூணாவதா இருக்கக்கூடிய இந்த ஐகான் ஃபைல் மேனேஜர். நம்ம இந்த ஒயிட் போர்டுக்குள்ள இருக்கிற எந்த அப்ளிகேஷன்ல சேவ் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபைல் மேனேஜர்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பிக்சரா இருந்தா இந்த பிக்சர் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணதோ அல்லது சேவ் பண்ணதோ இந்த இடத்துல இருக்கும். அடுத்து ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் இங்க உங்களுக்கு சேவ் ஆகி இருக்கும். ஏபிகே அப்படின்றது பிளே ஸ்டோர்ல இதுல ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல நீங்க சேவ் பண்ணது இங்க இருக்கும். டாக்குமெண்ட்ஸா நீங்க சேவ் பண்ணது இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கும். நம்ம இந்த 4 முக்கிய ஐகான்ல கடைசியா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஐகானை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நமக்காக இன்பில்ட்டா இதுல கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வகுப்பறையில பயன்படக்கூடிய ஒண்ணுதான். என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேமரா இருக்கு, குரோம் இருக்கு, கிளாக் இருக்கு, பிளே ஸ்டோர், யூடியூப், ஃபைல் மேனேஜர், செட்டிங்ஸ், ஓட், WPS ஆஃபீஸ், கால்குலேட்டர், ப்ரொஜெக்ஷன், app lock and hardware detection, memory cleaner, recorder, user manual, whiteboard, Wi-Fi display, இது எல்லாமே நாம இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்க்கிறோம். எண்ணும் எழுத்தும்ல இருக்கிற ஒரு வீடியோவை இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாமா? நம்ம இன்னைக்கு வகுப்புல இந்த குயிக் லான்ச் ஐகான்ல இருக்கக்கூடிய எல்லாத்துடைய பயன்பாடையும் பார்த்தோம். இந்த ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கிற 4 ஐகான்ஸுக்கான விளக்கத்தை பார்த்தோம். அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்துடைய பயன்பாடுகளையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி மாணவர்களுக்கு ஒரு மகிழ்வான கற்றல் கற்பித்தல் சூழ்நிலையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.